அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜனநாயகன் படம் தேதியே குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த படம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்படி சொல்ல முடியாது. ஜனநாயகன் படத்தை தடை செய்கிற அளவுக்கு அந்த கண்டென்ட்ல எந்த சிக்கலுமே இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜனநாயகன் படத்திலேயே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல இருக்கு, அதனால தான் இப்போ இந்த தணிக்கை வாரியம் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய கண்டென்ட்டில் ஒரு ஆட்சேபகரமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது தான். பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு, அந்த படத்தில் என்ன இருந்ததோ அதெல்லாமே இதில் இருக்குது. தமிழுக்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோ பாலகிருஷ்ணா. அவர் என்ன பண்ணாலும் அங்கே இருக்கிற ரசிகர்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்குவாங்க. பட் இங்கே உள்ள ரசிகர்கள் என்னதான் ஒரு ஹீரோயிஸை படங்களை எல்லாம் வரவேற்றாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக அவங்க பார்ப்பாங்க. அதனால சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சமகால அரசியல், முக்கியமாக திமுக அரசுக்கு எதிரான அரசியலை ரொம்ப லைட்டாக தான் டச் பண்ணியிருக்காங்க. இதுதான் படத்தில் உள்ள விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி சென்சார் போர்டு இந்த படத்துக்கு எதிராக இவ்வளோ வேலைகள் பண்ணுவதற்கு அதில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் மல்லு கட்டுறோன்னு அவங்களால சொல்லவே முடியாது. என்னென்னா ஜனநாயகன் படத்தை வைத்து விஜய்க்கு ஒரு நெருக்கடியை, அழுத்தத்தை, ஒரு மிரட்டலை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தணிக்கை வாரியத்தை அவங்க ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் இப்போ படத்தில் ஒரு ஆட்சேபகரமான கண்டென்ட் இருக்குது, காட்சி இருக்குது, வசனம் இருக்குது அப்படின்னா சென்சார் போர்டு என்ன சொல்லும் அப்படின்னா இதை நீக்கும்னு சொல்லும். தயாரிப்பாளர் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வரிஞ்சு கட்டி கொண்டு ஓவர் டைம் பார்த்து இந்த படத்தை முடக்குவதற்கு முயற்சி பண்ணுறதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடி தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர்களுடைய கூட்டணிக்கு விஜய் இழுக்கிறாங்க, அதுக்கு அவர் மறுக்கிறாரு. ஸோ பல்வேறு வகையில் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படியான ஒன்று தான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வரும்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அந்த தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காரு. அதுதான் நடக்குது. பட் தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனிக்கிற அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஜனநாயகனுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் அடிக்கிற கமெண்ட்டை வச்சு நம்ம ஓரளவுக்கு யூகிச்சிடலாம். அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கும் அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த படம் வெளிவருவதற்கு எதிராக ஒரு தீர்ப்பு கிடைத்தாலும் அவங்க மேலும் மறுபடியும் அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. இந்த வழக்கெல்லாம் நடப்பதற்கு எப்படி ஒரு பிப்ரவரி மார்ச் ஆயிடும்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒட்டுமொத்தமா இந்த படத்தை முடக்குவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகுறது இந்த மே மந்த்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமா சார்? அப்படி சொல்ல முடியாது. பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இப்ப இந்த கோர்ட்டினுடைய உத்தரவை அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியானால் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த படத்துல எங்கள் கட்சிக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்கு, இந்த படம் வந்தா எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும், மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக தரப்பிலோ அல்லது வேறு கட்சியின் தரப்பிலோ தேர்தல் கமிஷனுக்கு ஒரு புகார் கொடுக்கறதா வச்சுக்குவோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு இந்த படத்தை நீங்க பாருங்க, இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையான எங்களுக்கு அறிக்கை கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அடிப்படையில் ஆமாங்க இந்த படம் வந்தா திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும், அதுல நிறைய அரசியல் இருக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த படத்தை தேர்தல் வரை வெளியிடுவதற்கு தேர்தல் கமிஷன் அனுமதிக்காது. இப்படி ஒரு லாஜிக்கான விஷயம் ஒன்று இருக்கு. ஒருவேளை இவங்க இல்லைங்க நாங்கள் அந்த காட்சியெல்லாம் தூக்கிடுறோம், எங்களுக்கு முன்னாலே வரணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலே வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி இந்த அரசியல் ரீதியான காட்சிகளையெல்லாம் நீக்கிவிட்டு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஜனநாயகன் என்பது ரசிகர்களுக்கு தான் படம். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவுகிற ஒரு படமும் கூட. ஏன்னா இப்போ திமுக மேலே அவர் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த படத்தில் காட்சி ரீதியாகவும் வசனங்கள் ரீதியாகவும் திமுகவை விமர்சனம் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு திரைப்படம் வாயிலாக
ஒரு கருத்தை சொல்லும் போது அது ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆகும். அதனால அதையெல்லாம் வெட்டி நீக்கிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது தாவேகாவுக்கு எந்த நன்மையும் தராது. அதனால அதுக்கு இவங்க வந்து உடன்பட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த சென்சார் பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு புறம் வந்து இந்த சிபிஐ பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சாட்சியமாக தான் உள்ள சேர்த்தாங்க, இப்போ வந்து சந்தேகத்துக்குரியவராக மாறி இருக்காரு. விஜய் அவர்கள் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வந்து சொல்றாங்க. கூட்டணியா இல்லை ஜெயிலா? விஜய்க்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 ஆப்ஷன் தான், இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து விஜய் வந்து சூஸ் பண்ணி அதுவும் வந்து சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ விசாரணை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எல்லாருக்குமே தெரியும், உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் தான் சொன்னாங்க தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷன்ல நம்பிக்கை இல்லை, வேறொரு உயர்மட்ட விசாரணையை பண்ணுங்கும் போது இப்போ அவங்க என்ன பண்ண, கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா சிபிஐ விசாரணை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ விசாரணைக்கு ஒரு சாட்சியா போயிருக்காரு, நீங்க சொல்ற மாதிரி சந்தேகத்திற்கு மாத்திருக்கலாம், அதுக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு அதீத கற்பனை. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா திமுகவுடைய இணைய கூலிப்படைகளும் திமுக ஆதரவு தொலைக்காட்சி ஊடகங்களும் இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை பரப்புறாங்க. இப்ப சிபிஐ விசாரணைக்காக விஜய் வந்து டெல்லி போறாரு, ஒரு 10 மணிக்கு விசாரணை அப்படின்னா இவர் உள்ள போய் அங்க உட்கார்ந்து அந்த விசாரணை எதிர்கொள்கிற அதே நேரத்தில் சிபிஐ இப்படிலாம் கேள்வி கேட்டுச்சு, விஜய் இப்படியெல்லாம் பதில் சொன்னார் அப்படின்னு இந்த ஊடகங்கள் செய்தியை வெளியிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ஊடகங்கள் முன்னிலையிலேயே நடத்தப்படுது? என்ன, நிச்சயமா கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் நீங்க அங்க என்ன கேட்டாங்க, இவர் என்ன பதில் சொன்னாருங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி நீங்கள் போட முடியும்? அப்ப இவங்க வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கில் விஜய் வந்து கைது செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க அப்படி நகர்த்துறாங்க, அல்லது ஒரு கருத்தை உருவாக்கி அதை திணிக்கிற முயற்சி பண்றாங்க. எனக்கு தெரிந்து விஜய்க்கு பாதகமாக இந்த சிபிஐ விசாரணை நடக்காது, அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு விஜய் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து பல திடுக்கிடும் ஆதாரங்கள் அவர் கையில இருக்கு, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதை சிபிஐ வசம் வந்து அவர் ஒப்படைப்பார். அந்த ஆதாரங்கள் சிபிஐ கைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையை வேறு திசை நோக்கி நகரும். ஏன்னா இப்போ நம்ம அதை வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது அது என்னங்கிறத நானே கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி விஜய் இந்த சிபிஐ விசாரணை போகும்போது நிறைய செய்திகள் வந்து நெகட்டிவாக தான் அவரது நம்மளால பார்க்க முடிஞ்சுது சார். இப்போ விஜய்க்கு வந்து இந்த கண்ணம் வந்து வீங்கி இருக்கு பாருங்க, சிபிஐ அதிகாரிகள்லாம் அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ முதல் நாள் வந்து கருப்பு சட்டையில போனார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டையில போனார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சட்டையில போனான்னு சொல்லிட்டு சட்டை முதற்கொண்டு அந்த டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து 2வது நாள் போகும்போது சமாதானம் ஆயிட்டாரு, 3வது நாள் போகும்போது கூட்டணிக்கே வந்து தயாராகிட்டாரு. இன்னொன்று வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போகுது சார். அதாவது இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது குறித்து வந்து யூகிப்பதற்கும் அனுமானிப்பதற்கும் நமக்கு வந்து உரிமை இருக்குது. நம்முடைய அறிவின் அடிப்படையில் நமக்கு எந்த அளவுக்கு அறிவு வேலை செய்தோ அதன் அடிப்படையில் அந்த அனுமானம்ங்கிறது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீழ்த்தரமான சிந்தனை. நான் முதல்ல அவர் கருப்பு சட்டை போட்டது கூட ரொம்ப ஒரு தற்செயலான விஷயம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு கலர் சட்டையில போறதுங்கிறது தற்செயலா நடக்கிறது தான். இங்க என்னன்னா, வேலையற்றவர்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படி இல்லைன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்காம பொழுதை போக்குகிறவருடைய கூட்டமும் அதிகமாயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் சமூக ஊடகங்கள்ல உட்காந்து அந்த டீகோடிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவர்களுடைய வக்கிர எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இது விஜய் விஷயத்துல மட்டுமே நான் சொல்லலை, பொதுவாக ஒரு திரைப்படம் பார்த்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் இங்க இருக்கும் அப்படின்னா இதை விட்டுருவோம், பேக்ரவுண்ட்ல ஒன்று தெரியும், அதை ரவுண்டு போட்டு அதுக்கு ஒரு அறிஞர் பொருளை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வேலையற்றவர்களுடைய கூட்டத்தினுடைய விபரீத கற்பனை தான் இதெல்லாம். முகம் வீங்கி இருக்கு, சிபிஐ விசாரணை அடிச்சாங்க, இவனுங்கெல்லாம் சினிமா பார்த்துக்க ரொம்ப மண்டை வந்து வறண்டு போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இது குறித்து பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. விஜய் வந்து பல லட்சம் மக்களுடைய அபிமானம் பெற்ற ஒரு தலைவர், அதை நம்ம கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாரையும் இந்த பேசுற மாதிரி வந்து நீங்க வந்து இந்த அவதூறுகளை அள்ளி வீசுறது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. இல்ல சார், இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்க போறேன்னு சொல்றாங்க சார், இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தலே இன்னும் போட்டியிடாத ஒரு கட்சியை வந்து முதல் தேர்தலே வந்து புறக்கணிக்க போறான்னு சொல்றது வந்து எப்படி வந்து அது சரியா இருக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும், போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவில், லட்சியத்தில், ஆசையில் தான் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை துறந்து விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அதுல போட்டியிட மாட்டேன்னு ஒரு முடிவை அவர் எப்படி எடுப்பார்? இதை கேட்கும் போதே நமக்கு சிரிப்பு வரலையா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு கருத்தை
தெரிவித்தவனை விட அடிமுட்டால் வேற யாரும் இருக்கவே முடியாது. முதல்ல அவரை போய் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய பரிந்துரையா இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களம்ங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கான வியூகத்தை அமைக்கிறதுல தான் அவர் முழு நேரமும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக அந்த தேர்தலை வந்து நாங்க புறக்கணிப்போங்கிற முடிவை வந்து விஜயால எடுக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து எனக்கு இப்ப காங்கிரஸ் எடுத்துக்குவோம். காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஓட் சோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறாங்க. ஓட்டு திருட்டில் தேர்தல் கமிஷன் ஈடுபடுது. ஓட்டு திருட்டில் ஈடுபட்டு பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைக்குது. முக்கியமாக ராகுல் காந்தி போற இடமெல்லாம் அதை ஒரு பெரிய கேம்பெயினாவே பண்ணிட்டு இருக்காரு. அந்த காங்கிரஸ் கட்சியும் கூட இந்த காரணத்தினால் தேர்தலை வந்து புறக்கணிக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரே வழிங்கிறது தேர்தல் வெற்றி பெற்று வர்றது தானே. அப்ப அதை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி பாஜகவை அகற்ற முடியும்? நீங்க எப்படி அதிகாரத்துல உட்கார முடியும்? அப்ப அந்த தேர்தல் முறையில் நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அந்த வழியில் செல்வதுதான் ஒரே வழி. அதனாலதான் காங்கிரஸ் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் மீது அவங்களுக்கு எந்த அதிருப்தியுமே கிடையாது. ஓட்டிங் மிஷின் மேல அவங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. எஸ்ஐஆர் மீது அவர்களுக்கு விமர்சனம் உண்டு. அது எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ண மாதிரி அவங்களும் பண்ணினாங்க. அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக தேர்தலை அவங்க புறக்கணிக்கணும்? நான் ஒரு கருத்து சொல்ற, நீங்க கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்த வேணாமா? விஜய்க்கு வந்து இந்த சம்மன் வந்து கொடுத்தாங்க. இப்ப பாக்குற பாமர மக்களுக்கே வந்து தெரியும். இப்ப இந்த விசாரணை வந்து முழுமை பெறணும்னா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஆனா இப்ப அவருக்கு வந்து அந்த சம்மன் வந்து போகவே இல்லையே சார். இதுல ஏதோ ஒரு குளறுபடிகள் நடக்குதுன்னு வந்து சொல்றாங்க இந்த சிபிஐ விசாரணையில. பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. அதை இந்த நேரத்தில் நாம் நினைவில் நிறுத்தி கொள்வதற்காக நான் சொல்றேன். பாஜகவும் திமுகவும் எதிரெதிர் அணியில இருந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றம் சுமத்துறது, விமர்சனம் பண்ற போன்ற விஷயங்கள்லாம் நடந்தாலும் இவர்களுக்குள் பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான உறவு இருக்கு. கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப தாவேகாவினர் சொல்வது போல் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படிதான் பல கருத்துக்களை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த விஷயத்தில் நடக்கிற இந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப நம்மை போன்ற ஒரு பாமர மக்களுக்கு ஏற்படுவது வந்து தவிர்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா இப்ப கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். ஒன்று, விஜய்னாலதான் இந்த மரணம் நடந்தது, விஜய் தான் குற்றவாளி. இன்னொரு வெர்ஷன் என்னன்னா இது விபத்து கிடையாது, செந்தில் பாலாஜியால் நடத்தப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டு. அப்ப சிபிஐ என்ன பண்ணணும்னா இந்த 2 கம்ப்ளைண்ட்டையுமே எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில தான் விசாரணையை நீங்க நடத்தணும். அப்ப நீங்க ஒரு புகார், ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் விஜயை கூப்பிட்டீங்க, தாவேக நிர்வாகிகள் கூப்பிட்டீங்க, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்க செந்தில் பாலாஜியை கூப்பிடணுமா வேணாமா? அதை வந்து சிபிஐ இன்னும் செய்யலை. அதனால தான் அந்த விசாரணையின் மீதே இன்றைக்கு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு. இதை நிச்சயமாக சிபிஐ புரிந்து கொள்ளணும். ஒருவேளை ஒன்றிய பாஜக அரசு என்ன நினைச்சிருக்கா அப்படின்னா செந்தில் பாலாஜியை மிரட்டுறதுக்கு தான் ஏற்கனவே பல கேஸ் வச்சிருக்கோமே, இந்த கேஸை எதுக்கு அவர் மீது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இப்ப தாவேகா தரப்பில் கொடுக்கப்படுகிற அந்த புகாரின் அடிப்படையில் எதிர்காலத்தில் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது சார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் தாக்கு பிடிப்பாரான்ற ஒரு கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு சார். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கிறது வந்து இப்போ மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. விஜய் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல விஜய் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது வந்து அவருக்கு ஆபத்துன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சுபாவம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடித்தமானதாக இருக்கலாம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னது இப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்குரியதாகவே இருக்கலாம். இப்போ நாம் தமிழர் சீமான், 100 கோடி சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வாழ்னு கத்துவார், நரம்பு புடைக்க கத்துவார். அதை பார்த்துட்டு அவருடைய தொண்டர்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது அவருடைய சுபாவம். விஜயினுடைய சுபாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையானவர். எல்லாத்துக்குமே மற்றவர்கள் விஜயை பற்றி சொல்வதை விட நான் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையாக இருக்கும். என்ன காரணம்னா விஜய் வந்து நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார். ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு டைப் அவர். ஏன்னா இந்த நம்ம 2 பேர் உட்காந்துருக்கிற இந்த டிஸ்டன்ஸில் உட்கார்ற ஒருத்தருக்கு கூட விஜய் பேசுறது கேட்காது. சார் என்ன சொன்னீங்க அப்படின்னு 2வது நம்ம கேட்குற அளவுக்கு தான் அவ்வளவு மென்மையாக பேசுவார். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வந்ததுனால அவர்களுடைய சுபாவம் வந்து மாறிடுமா? மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சில நேரங்களில் மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. அதுக்காக விஜய் வந்து இப்படி இருக்கிறதுனாலேயே அது அவருக்கு நெகட்டிவா
மாறிடும், அரசியலுக்கு லாயக்கில்லை, அரசியலை விட்டு ஓடிடுவாரு, அல்லது இவர்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த இணைய கூலிப்படைகள் கிளப்புகிற ஒரு வதந்தியா தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து விஜயனுடைய அந்த தைரியம் குறித்து இவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டான ஆள், அமைதியானவருங்கிறது வேற, ஆனால் ஒரு போல்டான ஆள், தான் நினைத்ததை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதனால அவர் இதுக்கெல்லாம் பயப்படுகிற ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அவர் கட்சி தொடங்கும் போதே இது போன்ற எதிர்ப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால விஜய் வந்து ஏதோ ஒரு எல்கேஜி பையனாவே பார்க்குற அந்த மனநிலையிலிருந்து அவருடைய எதிரிகள் வந்து வெளியில வரணும். அதுதான் அவர்களுக்கே நல்லது. இப்போ விஜய் அவர்கள் இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரா சார்? ஒரு பக்கம் அந்த சென்சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த சிபிஐ இருக்கு, இன்னொரு பக்கம் பற்றாக்குறைக்கு பாஜக திமுக 2 பேரும் வந்து விஜய் எதிர்க்கிறாங்க. ஒரு மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரா விஜய்? நிச்சயமா அதுல எந்த மாற்றமே இல்லை. இப்ப ஜனநாயகன்கிறது பாத்தீங்கன்னா விஜய் நடித்த கடைசி படம். அவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்படக்கூடாது. அப்படி நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு நாம தான் காரணம். நம்மீது உள்ள கடுப்புல தான் அந்த படத்தையும் முடக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல விஜய்ங்கிறவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. உங்களுக்கும் எனக்கும் என்ன ஃபீலிங் வருமோ அதே ஃபீலிங் தானே விஜய்க்கும் வரும். அவர் ஒரு சினிமாவில் ஹீரோங்கிறதுனாலே நிஜ வாழ்க்கையில அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான நெருக்கடி அதுவும் வந்து ஏற்படுவதுங்கிறது சகஜம் தான். ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க அரசியல் வாழ்க்கையிலே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இந்த கட்டத்திலேயே தோண்டு போறதுக்கான ஆள் வந்து விஜய் கிடையாது, எனக்கு தெரிந்த வரை சொல்றேன். அதனால இது எல்லாமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் பக்குவத்தையும் ஏற்படுத்தும். அதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரே வருடத்தில் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது அது வந்து விஜயை மேலும் உரமாக்கும். அப்ப விஜய்க்கு ஏதோ கெடுதல் செய்வதாக நினைத்து கொண்டு இவர்கள் செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு ஒரு வகையில் நன்மை தான். இதையே நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் என்னடா இருக்குங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஊதி தள்ளுகிற மன வலிமை வந்து அவருக்கு வந்துடும். ஸோ அது கிடைப்பதற்கு தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் எல்லாமே ஒரு காரணகர்த்தாக்களா இருக்காங்க. புரியுதல்ல? இவர்கள் கொடுக்கிற தொல்லையே நாளைக்கு விஜயிடம் இருந்து ஒரு வீரியமான எதிர்ப்பாக வரும்போது இவங்கெல்லாம் காலி ஆயிடுவாங்க.